இன்றைய செய்திகள். இன்று காலை கண்டி ஹேட்டன் வீதியில் தனியார் பஸ் விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 30 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் விபத்து ஹேட்டன் மல்லிகைப்பூ சந்தையில் இடம்பெற்றுள்ளது. ඉස්සර වහන මොනාද ඇවිල්ලාද? 3 கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் அது எமது டொலர் கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் முன்னிலையில் உரையாற்றும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மத்திய வங்கியில் தற்பொழுது $6.5 பில்லியன் கையிருப்பு காணப்படுகிறது. நாணய நிதியத்தின் இலக்கு $5.6 பில்லியன் ஆகும். நாம் அதனை தாண்டிவிட்டோம். விரைவில் சில கொடுப்பனவுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வாறான கொடுப்பனவுகளை செய்த பின்னரும் கூட எமக்கு $5.5 பில்லியன் கையிருப்பு இருக்கும். இந்த நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பில் பேசப்படுகிறது. வாகன இறக்குமதியினால் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பு தாக்கம் ஏற்படாது. சந்தையில் தொகுதியில் உள்ள டொலர்கள் ஊடாகவே அது நடக்கும். ஆனால் வாகன இறக்குமதியினால் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பது தொடர்பில் நாங்கள் பகுப்பாய்வுகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறோம். அரசாங்கமே தீர்மானம் எடுக்க வேண்டும். தற்பொழுது நாட்டில் பழைய வாகனங்களை காணப்படுகின்றன. பழைய வாகனங்களை பராமரிப்பதை விட புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது லாபகரமானது. அது மட்டுமன்றி வாகன சந்தை என்பது ஒரு முக்கிய துறை. அதிலும் பல பொருளாதார விடயங்கள் காணப்படுகின்றன. வாகனங்களை படிப்படியாக இறக்குமதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். பொது போக்குவரத்து, வர்த்தக சேவைகள் மற்றும் தனியார் துறை என 3 கட்டங்களில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அது மிகப்பெரிய தாக்கத்தை எமது டொலர் கையிருப்பில் ஏற்படுத்தாது. அவ்வாறு சிக்கல் நிலை தோன்றினால் நாம் அரசுக்கு அறிவிப்போம் என குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கம் வழங்கியதன் பின்னர் கொழும்பு பங்குச்சந்தையில் கணிசமான அதிகரிப்பை காண முடிந்துள்ளது. நேற்றைய தினம் அனைத்து பங்குகளும் 156.4 வீதத்தினால் பெறுமதி அதிகரிப்பை காட்டியுள்ளன. அதன் பிரகாரம் சுட்டியொன்றின் பெறுமதி 14,810 ஆகும். கடந்த வாரம் மாதம் இறுதியில் இருந்து கொழும்பு பங்குச்சந்தை தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டு வருகிறது. அண்மையில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கம் வழங்கியதன் பின்னர் முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவே பங்குச்சந்தை சடுதியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இன்று அதிகாலை 3:59 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவானது என தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த 2015 ஆண்டு 7.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் அதிர்வுகளால் சுமார் 9,000 பேர் உயிரிழந்தார்கள். அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் நாடுகளில் 11வது நாடாக நேபாளம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.